இங்க 64 வயசான தாத்தா வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட அவரோட பசங்களும் அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்லி அவர் மேல 5 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அவரை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பானுங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு வாட்ச்மேன் அத்துமீறி நுழைஞ்சு தாத்தாவோட பொண்டாட்டியை கட்டி பிடிக்க பார்த்தா இந்த வாட்ச்மேன் தான் அவரோட லவ்வரா இருந்திருப்பான். ஒரு நாள் என் ஆளோட போட்டோவை கேக்ல போட்டு தங்கடான்னு ஒரு கடையில சொல்லியிருக்க, அவனுங்களும் ஆடோட போட்டோவை போட்டு தந்திருக்க. ஏன்டா என் ஆளை பார்த்தா உங்களுக்கு ஆடு மாதிரியா தெரியுதுன்னு கோவப்பட்டு இவனும் அந்த கடைக்கு தீ வச்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். சோ இப்ப ஜெயில இருந்து தப்பிச்சுதான் காதலிய பக்கம் வந்திருப்பான். இவளும் நீ போயிட்டேன்ற சுகத்துல அவசரப்பட்டு நான் இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா எங்களுக்குள்ள எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ராட் பண்ணி இந்த தாத்தா மேல 5 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம்னு சொல்ல இவனும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மிரட்டி எனக்கு அந்த பணத்துல பங்கு வேணும்னு கேட்க, அப்பன்னு பார்த்து திடீர்னு வீட்டுக்குள்ள போலீஸ் வந்துடுற. அந்த நேரம் பார்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த தாத்தா வெளியே செஞ்சிருவாரு. போச்சு எல்லாரும் மாட்டிக்கிட்டோன்னு எல்லாரும் பதறிட்டு இருக்க பார்த்தா ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த வாட்ச்மேனோட போனை ட்ராக் பண்ணி அவனை பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. ஆனா தாத்தாவை பார்க்கவும் போலீஸ்காரனுங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோன்னு கிளம்பிடுவானுங்க. ஆனா அந்த நேரத்துல தாத்தாவை செக் பண்ண பென்ஷன் ஆபீசர் வீட்டுக்கே வந்துற இவங்களும் அவசரமா 2வது பையனுக்கு தாத்தா விஷயம் போட்டு காமிச்சிடுவாங்க. ஆனா ஆபீசர் இவரை பார்த்தா தாத்தா மாதிரி தெரியலன்னு போட்டோவையும் பாக்குறாரு, இவரையும் பாக்குறாரு. அந்த நேரத்துல கரண்ட் நின்று வந்ததுனால சரியா பார்க்காமலே ஓகே பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. வெளியே வந்து அவர்கிட்ட இறந்து போன தாத்தாவோட ஃப்ரெண்டோ கண்டிப்பா நீ அவனை உள்ள பாத்தியா, உள்ள இருக்கிற அவனோட ஃபேமிலி அவனை ஏதோ பண்ண பாக்குறாங்க, சோ மறுபடியும் இன்னொரு தாட்டி நல்லா செக் பண்ணுன்னு அவர் உள்ள அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. வந்து இவரும் தாத்தாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வாங்க மறந்துட்டேன், ஃபிங்கர் பிரிண்ட் வைங்களேன் செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்ல அந்த நேரத்துல கரண்ட் நின்று வந்ததுனால பெரிய பையனும் மிஷின் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற தாத்தாவோட கைரேகையை வச்சு கொடுத்துருவான். அவரும் எல்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் தாத்தா வேஷத்துல இருக்கிற அவரோட பையனை கூப்பிட்டு வந்து மேனேஜர் கிட்ட சைன் வாங்க வந்திருப்பாரு. இப்போ இவர் மேல தான் சார் நான் 5 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு சைன் போட்டு அப்ரூவல் கொடுத்துருங்கன்னு சொல்ல இவரும் சைன் போடலான்னு போகும்போது அப்ப அவர் கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உன்னால 1 மாசம் நான் கர்ப்பமா இருக்கேன் ஒழுங்கா வீட்டுக்கு வாடான்னு கத்துவா. இவனும் சைன் கூட போடாம பதறி அடிச்சுட்டு ஓட அவளோ எனக்கு காம்பன்சேஷனா 1 கோடி ரூபா வேணும், இல்லைன்னா நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டி விட்டுருன்னு மிரட்டுவா. இவனுங்களும் மேனேஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அந்த ஆள் சோகமா இருக்கும்போது கையெழுத்த வாங்கிடுவானுங்க.